என்று அல்லாஹு தஆலாவை வாழ்த்துகின்றதான ஒரு அற்புதமான திக்ரு. அதை கேட்டு பசங்க சிரித்தாங்கன்னு சொன்னா என்ன செய்யணும்? அவர்களை பார்த்து முறைக்க வேண்டும், அவர்களை கண்டிக்க வேண்டும். அல்லாஹு தஆலாவுடைய ஒரு புனிதமான அஸ்மாவுல் ஹுஸ்னாவில் நின்றான ஒரு திக்ரை சொல்லப்படுகின்றதான சபையில் நீங்கள் பரிகாசம் செய்கிறீர்களே என்று சொல்லி கண்டிக்க வேண்டியதான ஒரு ஆலிம்சா அந்த பரிகாசத்தோடு சேர்ந்து கொண்டே மக்களுக்கு மத்தியில் இந்த புனிதமான திக்ரை பரிகாசம் செய்யக்கூடியதான ஒரு நிலைக்கு ஒரு ஆலிம் தள்ளப்படுகிறார்கள் என்று சொன்னால் அவர் ஆலிம் அல்ல, வடிகட்டிய முட்டாள் என்று இது தமிழகம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பான சகோதரர்களே, கேட்கிறாரு, பெருமானாரோ சஹாபாக்களோ இது போன்றதான திக்ருகளை சொன்னார்களா? நாம இந்த திக்ரெல்லாம் குர்ஆன்லயே இருக்குதுன்னு சொல்லியாச்சு. அப்புறம் இவர் பெருமானாருடைய செயலை அப்படியே பின்பற்றக்கூடிய ஆளாம், சஹாபாக்களுடைய செயலை அப்படியே பின்பற்றக்கூடிய ஆளாம். நாங்க எங்களுடைய செயலுக்கு ஆதாரம் சொல்லிட்டோம். நாம கேட்கிறோம், உங்களுடைய இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் ஒரு சிறுவர் வந்து சூரத்துல் முல்க் ஓதினாரு. அந்த முல்க் ஓதியதற்கு பிறகு அந்த முல்க் சூராவுடைய அர்த்தத்தை அவர்கள் மொழிபெயர்ப்பாக தமிழில் சொன்னாரு. இது எந்த பெருமானார் செய்தது? இது எந்த சஹாபி செய்தது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ சஹாபாக்களோ எந்த ஒரு சொற்பொழிவுடைய ஆரம்பத்திலாவது மேடையில் ஏறி சூரத்துல் முல்கை ஓதினார்களா? ஓதியதற்கு பிறகு தமிழ் மொழியிலோ வேறு மொழிகளிலோ அர்த்தம் சொன்னார்களா? ஆதாரம் காட்டுங்கள். நாங்கள் எங்களுடைய திக்ருகளுக்கு ஆதாரம் காட்டிவிட்டோம். உங்களுடைய இந்த செயல்பாட்டுக்கு இதற்கு நீங்கள் ஆதாரம் காட்டினால் நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடியதான ஆயிரக்கணக்கான நபியும் சஹாபாக்களும் செய்யாததான ஏராளமான செயல்களை நாங்கள் பட்டியல் போட வேண்டி இருக்கிறது. முதலில் இதற்கு ஆதாரம் காட்டுங்கள். அப்புறம் ஒரு கேள்வி கேட்டாங்க. மக்கள் மத்தியில் இருந்து ஒரு கேள்வி வருகிறது. மௌலித் பரக்கத்தை நாடி மௌலிது ஓதிக்கொண்டிருக்கிறோம், மௌலிது ஓதலாமா அப்படின்னு கேள்வி. என்ன பதில் சொல்லணும்? மௌலிது ஓதலாம் அல்லது ஓதக்கூடாது. அவருடைய கருத்து ஓதக்கூடாது என்பதாக இருந்தால் ஓதக்கூடாது. இவருடைய பதில் என்னன்னா, மௌலிதை விட குர்ஆனில் பரக்கத் அதிகம் இருக்கிறது, குர்ஆன் ஓதலாமே. மௌலிது ஓதுவதன் சிறப்பு என்ன? மௌலிதில் பரக்கத் அதிகம், ஆண்டுதோறும் எங்கள் வீட்டில் ஓதி வருகிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஓதப்பட்டதா? அதை விட குர்ஆன்ல பரக்கத் அதிகம், அது தெரியுமா? பரக்கத் அதிகம் இருக்கிறது என்ற காரணத்திற்காக குர்ஆன் ஓதுவதாக இருந்தா, எல்லா நேரங்களிலுமே குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்வதாக இருந்தால், பரக்கத்து குறைவாக இருக்கின்ற காரணமாக மௌலிது ஓத வேண்டாம் என்று சொல்வதாக இருந்தால், ஹதீஸை விடவும் குர்ஆனில் பரக்கத் அதிகம் இருக்கிறது, ஹதீஸ் ஓதக்கூடாதா? மதரசாக்களில் படிக்கின்றதான பாட புத்தகங்கள் இருக்கிறது, ஃபிக்ஹ், அக்லாக், அகீதா என்று சொல்லி இந்த பாட புத்தகங்களை விடவும் குர்ஆன் ஓதுவதில் பரக்கத் அதிகம் இருக்கிறது. மதரசா பாட புத்தகங்கள், மார்க்க சட்டங்கள், தொழுகை, நோன்பு, ஜக்காத், குர்பானை, ஹஜ்ஜுடைய சட்டங்கள் படிக்க வேண்டாமா? பள்ளிக்கூட புத்தகங்கள் படிப்பதை விடவும் குர்ஆனில் பரக்கத் அதிகம் இருக்கிறது. கல்லூரியின் புத்தகங்களை படிப்பதை விடவும் குர்ஆனில் பரக்கத் அதிகம் இருக்கிறது என்று சொல்லிட்டு இனி முதல் கல்லூரி புத்தகங்கள், பள்ளிக்கூட புத்தகங்கள் படிக்க வேண்டாம், அப்போதும் குர்ஆன் ஓதுங்கள் என்று சொல்ல போகிறாரா? தினத்தந்தி படிப்பதை விட, தினகரன் படிப்பதை விட, இந்தியன் எக்ஸ்பிரஸ் படிப்பதை விட, டெக்கான் குரோனிக்கல் படிப்பதை விடவும் குர்ஆன் ஓதுவதில் பரக்கத் அதிகம் இருக்கிறது என்று சொல்லி பத்திரிகைகளே படிக்கக்கூடாது என்று சொல்ல போகிறாரா? என்ன பதில் இது? என்ன ஆராய்ச்சி? என்ன குளறுபடியான ஆராய்ச்சி தெரியல. அன்பான சகோதரர்களே, மௌலிதில் பரக்கத் உண்டு, குர்ஆனில் பரக்கத் அதிகம். குர்ஆன் ஓதுவதற்காக ஒரு நேரம், மௌலிது ஓதுவதற்காக ஒரு நேரம், ஹதீஸ் ஓதுவதற்காக ஒரு நேரம், பள்ளிக்கூட பாடங்கள் படிப்பதற்காக ஒரு நேரம், மதரசா பாடங்கள் படிப்பதற்காக ஒரு நேரம், பத்திரிகைகள் படிப்பதற்காக ஒரு நேரம் என்று ஒதுக்கிக் கொள்ள வேண்டும். குர்ஆனை நீங்கள் அனுதினம் எந்த செயலை நீங்கள் செய்தாலும் குர்ஆனை ஓதுவதை நிறுத்திவிடக் கூடாது என்றல்லவா ஒரு ஆலிமாக இருந்தால் சொல்ல வேண்டும். இது போன்ற பதில்களை சொல்லி மக்களை நன்மையில் இருந்து அகற்றுவதும் மக்களுடைய புத்திகளை மழுங்கடிப்பதும் தான் இங்கே நிகழ்கிறது. அப்புறம் என்ன கேட்கிறாருன்னா, நபியின் காலத்திலோ சஹாபாக்கள் காலத்திலோ மௌலிது கிடையாது, அடிச்சு பேசிட்டார். மௌலிது ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்ததா?
மௌலித் என்பது கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயோ சத்திய சஹாபாக்கள் காலத்திலேயோ ஓதப்படாத ஒரு ஷிர்க் பித்ஆத்துகள் அனாச்சாரங்கள் நிறைந்த தப்பான அர்த்தங்கள் நிறைந்த ஒரு பித்ஆத். எவ்வளவு பச்சையான பொய் எல்லோருக்குமே தெரியும். ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா பள்ளியில் மேடை அமைத்து கொடுத்து இன்னல்லாஹ யுஅய்யிது ஹஸ்ஸான் இப்னு சாபித்தின் பிரூஹில் குதுஸ் மா நாஃபஹ அன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழை பேசும் காலமெல்லாம் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ் தஆலா வலிமைப்படுத்துவான் என்று சொல்லுகின்றதான ஹதீஸ் திருமிதியின் 2773வது ஹதீஸ். நபியின் காலத்தில் மௌலித் இல்லையா? ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு பாடினார்களே, ஹஜௌத முஹம்மதன் ஃபஅஜப்து அன்ஹு வ இந்தல்லாஹி ஃபீ தாக்கல் ஜஸாஉ. நீ எங்களுடைய நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை படித்திருக்கிறாய், நான் அதற்கு பதில் சொல்கிறேன், நிச்சயமாக அல்லாஹ்விடம் எனக்கு கூலி உண்டு என்று சொல்கிறார்களே, இது மௌலித் இல்லையா? இது முஸ்லிமின் 4545வது ஹதீஸ். சஹாபாக்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதீனா நகரத்தின் எல்லையில் பார்த்தபோது தால அல் பத்ரு அலைனா மின் சனியாத்தில் வதாஇ வாஜப ஷுக்ரு அலைனா மாதா லில்லாஹி தாஇ பாடி வரவேற்றார்களே, நாயகத்துடைய புகழ்ச்சியை பேசினார்களே, பாடினார்களே, இது மௌலித் இல்லையா? இதெல்லாம் நபியின் காலத்தில் நடந்த காரியங்கள் இல்லையா? நபியின் முன்னிலையில் நடைபெற்ற காரியங்கள் இல்லையா? நபியின் அங்கீகாரத்தை பெற்ற புனிதமான நற்செயல்கள் இல்லையா? நபியின் பேரால் மௌலூது மட்டுமா நடந்தது? பத்ர் மௌலிதும் நடந்தது நபியுடைய சன்னிதானத்தில் வைத்து. ருபைய் பின்த் முஅவ்வித் ரலியல்லாஹு அன்ஹா அறிவித்தார்கள், நான் என்னுடைய கணவனின் வீட்டில் புகின்றதான திவசத்தில் அந்த நாளில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகையை எதிர்பார்த்து நாங்கள் காத்து கொண்டிருக்கும் போது அடிமை பெண்கள் அவர்கள் தஃப் அடித்து அடிமை பெண்கள் சிறுமிகள் பாட்டு பாடிக்கொண்டிருக்கிறார்கள். என்ன பாடுகிறார்கள்? வஃபீனா நபிய்யுன் யஅலமு மா ஃபீ கதி என்று அவர்கள் நாயகத்தை பார்க்கும்போது பாடினார்கள். அந்த நாயகத்தை பற்றியதான பாடலை பாடுவதற்கு முன்னால் பத்ர் சஹாபாக்கள் பத்ர் போரில் கொல்லப்பட்டதான சுகதாக்களை புகழ்ந்து அவர்கள் பாட்டு பாடிக்கொண்டிருந்தார்கள். அந்த சுகதாக்களுடைய பாடலை அவர்கள் நாயகத்துடைய வருகையை பார்த்து நிறுத்திவிட்டு எங்களில் நாளை நடக்கக்கூடியதான காரியத்தை அறியக்கூடியதான ஒரு நபி எங்களில் இருக்கிறார்கள் என்று பாடிய போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தகூலி ஹக்கதா, இந்த பேச்சுக்களை இப்போது பேச வேண்டாம். கூலி மா குந்தி தகூலின், நீங்கள் சொன்னீர்களே, நீங்கள் இதுவரை பேசிக் கொண்டிருந்தீர்களே, அதையே பேசுங்கள் என்று சொன்னார்கள். இதுவரை பேசிக் கொண்டிருந்தது என்ன? பத்ர் சஹாபாக்களுடைய மௌலித், அதையே நீங்கள் பாடுங்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் மௌலிதுக்கு அங்கீகாரம் வழங்கும் போது, இது புகாரியின் 570வது பக்கத்தில் நாம் பார்க்கிறோம். நபியின் காலத்தில் மௌலிது இல்லை என்று சொல்வது மார்க்கத்தின் பெயரால் செய்யப்பட்ட எவ்வளவு பெரிய பொய். அப்புறம் சொல்றாரு, ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு பாட்டு பாடினாங்க, அப்ப நாயகத்துடைய காலத்திலேயே மௌலிது இருக்கத்தானே செய்து அப்படின்னு இவங்க ஒரு பேச்சு பேசுவாங்க. அது எதுக்காக அவங்க பாடினாங்க கேட்கிறார். எதுக்காக ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு பாடினாங்க? யூதர்கள் கிண்டல் அடிச்சாங்க, அதற்கு பதிலாகத்தான் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு பாடினார்கள். நீங்க என்ன செய்யுங்க, ஆர்எஸ் காரங்க நாயகத்தை பற்றி மோசமாக பேசும்போது அங்க போய் யா நபி ஸலாம் அலைக்கும்னு நீங்க பாடுங்க என்று பரிகாசம் செய்கிறார். ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா ரசூலை எப்ப தெரியுமா சொன்னாங்க? யூதர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிண்டல் அடிச்சு பைத்து பண்ணாங்க, கேலி பண்ணி நையாண்டி பண்ணி கவிதை எழுதினாங்க. அந்த நேரத்தில் கல்லுக்கு கல் பல்லுக்கு பல்லுங்கிற அடிப்படையில் அவன் கவிதையால ரசூலுல்லாஹ் கிண்டல் பண்ணதுனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹஸ்ஸானே நீங்கள் கவிதையாலே அவர் பதில் சொல்லுங்க அப்படின்னாங்க. நீங்கள் கவிதையாலே பதில் சொல்லுங்கன்னாங்க. அப்ப என்ன பண்ணணும்? எங்கேயாவது ஆர்எஸ்எஸ் காரனோ இந்து முன்னணி காரனோ கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிண்டல் பண்ணாண்டா அவன் ஆபீஸ்க்கு முன்னாடி மேடை போட்டு யா நபி ஸலாம் அலைக்கும் யா ரசூல் ஸலாம் அலைக்கும் ஓதுறோம். ஹஸ்ஸான் இப்னு சாபித் சுன்னத்தை ஃபாலோ பண்ற முறை. ஆர்எஸ் காரங்க கிட்ட போய் யா நபி ஸலாம் அலைக்கும்னு சொல்லணுமா? ஆர்எஸ் காரங்க நாயகத்தை குறை சொல்லும் போது அவங்க கிட்ட போய் யா நபி ஸலாம் அலைக்கும், நபியே உங்கள் மீது சலாம் உண்டாகன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் பேசணுமா?
நமக்கு உபதேசம் சொல்லி தர்றாரு. அன்பான சகோதரர்களே, RS காரர்கள் வகாபிகள் நாயகத்தை பற்றி படித்து பேசுகின்ற அளவில் பேசவில்லை. ஏதாவது ஒரு ஆள் பேசியிருப்பான். ஆனால் இந்த வகாபிகள், வகாபிய பிரச்சாரகர்கள், வகாபிகளின் சொற்பொழிவாளர்கள், அவர்கள் மூச்சுக்கு 300 தடவை நாயகத்துடைய மகத்துவங்களை குறைத்து பேசியும் நாயகத்துடைய சிறப்புகளை மறைத்து பேசும் அளவுக்கு எந்த ஒரு RS காரனும் நாயகத்தை பற்றி மோசமாக பேசவில்லை. இப்ப நாம என்ன பதில் சொல்லணும்? உங்களுக்கு கிண்டல் அடிச்சதுக்காக பதிலாக பாடினார்கள், அவ்வளவுதான். அதற்கு மேலாக எந்த பாடலும் நிகழவில்லை அப்படின்னு தானே நீங்கள் சொல்றீங்க. எத்தனையோ ஆதாரங்கள். எந்த கிண்டலுக்கும் பதில் சொல்லாமல் அவர்கள் ஒரு மஜ்லிஸில் அமர்ந்து நாயகத்தை புகழ வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தின் அடிப்படையில் யாருடைய கிண்டலுக்கும் பதிலளிக்காமல் அவர்கள் நாயகத்தை புகழ்ந்து பேசியதான சம்பவங்கள் எத்தனை காட்ட வேண்டும்? இதே ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துக்கு பிறகு மதீனா பள்ளியில் வைத்து நாயகத்தை புகழ்ந்து பாட்டு பாடிக்கொண்டிருக்கும் போது அது வழியாக வந்த உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹஸ்ஸான் இப்னு சாபித்தை முறைத்து பார்த்தார்கள். பள்ளிவாசலில் பாட்டு பாடுவது தவறு என்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில், என்ற அவர்களுடைய ஒரு கருத்தின் அடிப்படையில் முறைத்து பார்த்தபோது ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், கது குந்து உன்ஷிது வஃபீஹி மன்ஹு வஹைரு மின்க. உங்களை விட சிறந்தவர்களான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பள்ளிவாசலில் இருக்கின்றதான சூழ்நிலையில் நான் பாட்டு பாடி இருக்கிறேன், நான் நாயகத்தை புகழ்ந்து பாட்டு பாடி இருக்கிறேன். இந்த உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு நடந்த இந்த உரையாடல், அப்போது நிகழ்ந்த பாடல், இது யாருக்கு பதில் சொல்லி பாடப்பட்ட பாடல்? அன்னைக்கு மதீனாவில் எந்த காஃபிரே நாயகத்துடைய வஃபாத்துக்கு பின்னாடி இது நிச்சயமாக நாயகத்தை புகழ வேண்டும் என்ற அடிப்படையில் நாம இன்னைக்கு ஏற்படுத்துகின்ற மௌலிது சபைகளை போன்ற நிச்சயமாக ஒரு மௌலிது சபையாகத்தான் இருந்தது. அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு பாடிய பாடல் யாருக்கும் யாருடைய கிண்டலுக்கும் பதில் சொல்லி பேசவில்லை. வஃபீனா ரசூலுல்லாஹி யத்லூ கிதாபஹு இதன் ஷக்க மஅரூஃபும் மினல் ஃபஜ்ரி சாத்திஉ அரானல் ஹுதா பஅதல் அமா ஃபகுலூபுனா பிஹி மூகினாத்துன் இன்னமா கால வாக்கிஉ யபீது யுஜாஃபி ஜம்பஹு அன் ஃபிராஷிஹி யஸ்தஸ்கலத் பில் முஷ்ரிகீனல் மலாஜிஉ. எங்களில் அல்லாஹ்வுடைய ரசூல் உண்டு, அல்லாஹ்வுடைய வேதத்தை எங்களுக்கு ஓதித் தருகின்றதான ரசூல். அந்த அதிகாலை நேரத்தில் சூரியன் உதித்து வரும்போது அவர்கள் எங்களுக்கு சுபுகு தொழுகையில் குர்ஆனை அவர்கள் எங்களுக்கு குர்ஆனை ஓதி காட்டுகிறார்கள். அவர்கள் வழிகேட்டிற்கு பிறகு எங்களுக்கு நேர் வழியை காட்டி தந்தார்கள். எங்களுடைய இதயங்கள் எல்லாம் அவர்கள் சொன்னதான நேர் வழியை, இது உண்மையானது, இது நிகழக்கூடியது, இது சத்தியமானது என்று உறுதிப்படுத்துகின்றன. முஸ்ரிக்குகளை கொண்டு அவர்களுடைய படுக்கைகள் பாரமாகும் நேரத்தில் அந்த வைகறை பொழுதுகளில் எங்களுடைய நாயகம் படுக்கையில் இருந்து எழுந்து அல்லாஹுவை தொழுது கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு பாடுகின்றதான பாடல் புகாரியின் 1155வது ஹதீஸ். இது யாருடைய கிண்டலுக்கும் பதில் சொல்லி பாடியதல்ல, இது நாயகத்தின் காலத்தில் நடந்த மௌலித் அல்லவா சகோதரர்களே. அதுபோன்று கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாடிய மிகப்பெரிய ஒரு காவியம் பானத்து சுஆத். அந்த காவியத்தை பாடுகின்றதான நேரத்தில் இன்னர் ரசூல லஸை ஃபயுஸ்தலாஉ பிஹி வஸாரிமும் மின் ஸியு ஃபில்லாஹி மஸ்லூலு. எங்களுடைய ரசூல் ஒரு உருவப்பட்ட பிரகாசிக்கின்றதான வாளாகும் என்ற வார்த்தையை அடைந்த போது சஹாபாக்களை பார்த்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமிதத்துடன் கேளுங்கள் கேளுங்கள் என்று சைகை செய்ததாக தபரானி 403வது ஹதீஸ், ஹாக்கிம் 6479வது ஹதீஸ். இது போன்ற எத்தனை ஆதாரங்கள் நமக்கு காட்ட முடியும்? நாயகத்துடைய காலத்தில் நாயகத்தை புகழ்ந்து உரை நடையாகவும் கவிதைகளாகவும் மௌலிது நடந்ததான நிகழ்ச்சிகள் ஏராளமாக காட்ட முடியும். என்ன சொல்றாருன்னா, நீங்க ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு பாடிய பாடலை பாடுங்க, நாங்களும் வந்து உட்கார்றோம், அதையா நீங்க பாடிட்டு இருக்கீங்க? என்ன பைத்து பண்ணாங்க? அந்த பைத்தை இப்போ உட்காந்து பாடினீங்கன்னா அர்த்தம் இருக்குது. ஹஸ்ஸான் இப்னு சாபித் பைத்து பாடினாங்க, வாஸ்தவம் தான். அது எதுக்கு பண்ணாங்க அப்புறம் சொல்றேன். ஹஸ்ஸான் இப்னு சாபித் என்ன பைத்தை பண்ணாங்களோ அந்த பைத்தை உட்காந்து நீங்க பாடுங்க, இன்ஷா அல்லாஹ் நானும் சேர்ந்து உட்காந்து பாடுறேன். அன்பான சகோதரரே,
எங்களுடைய சபைகளில் உங்களை போன்ற சந்தர்ப்பவாதிகள் எந்த காரணத்தாலும் வர வேண்டாம் என்றுதான் நாங்கள் ஆசைப்படுகிறோம். யார் கூப்பிட்டா? கூப்பிடவில்லை. நான் கேட்கிறேன், ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு பாடிய பாடல் மட்டும்தான் பாடுவீங்களா? காப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு பாடிய பாடலை பாட மாட்டீங்களா? அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு பாடிய பாடலை பாட மாட்டீங்களா? இதெல்லாம் போகட்டும், குர்ஆனிலே நாயகத்துடைய சிறப்புகளை எத்தனை இடங்களில் அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறார். வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். அது மௌலிதில இல்லையா? சுப்ஹான மௌலிதில இல்லையா? அதை ஓத மாட்டீங்களா? முரண்பாடுகளும் தவறுகளும் நிறைந்ததான ஒரு பேச்சாக அமைந்தது ஷம்சுத்தீன் காசிமியின் திட்டுவளை சொற்பொழிவு. அவருடைய இந்த ஒவ்வொரு தவறான வார்த்தைகளுக்கும் இங்கே சொல்லப்படுகின்ற பதில்கள் மக்கா மஸ்ஜிதின் மிம்பரை முட்டும். உலகத்தில் தமிழர்கள் எங்கெல்லாம் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் ஷம்சுத்தீன் காசிமி ஒரு மிகப்பெரிய பொய்யன், அவன் மார்க்கத்தை பற்றி பேசுவதற்கு தகுதியில்லாதவன் என்ற செய்தி போய் சேரும் என்று அல்லாஹு தாலாவின் மீது நம்பிக்கை வைத்து சொல்கிறோம். அவர் சொல்றாரு, மௌலிதுகளில் பல தவறுகள் இருக்கிறதாம். நாம இன்னைக்கு ஓதக்கூடியதான மௌலிதுகள்ல பல தவறுகள் இருக்கிறதாம். அவர் மக்கா மஸ்ஜித் .comல போனா மௌலிதுடைய தவறுகளை எல்லாம் பார்க்க முடியுமா? சில 1-2 தவறுகள் என்று சொல்லிட்டு சில கருத்துக்களை அவர் இந்த கூட்டத்தில் முன்வைக்கிறார். ஒன்னாவது என்ன சொல்றாருன்னா, சுபான மௌலிதுல வருது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிறந்த சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவர்கள் கையில் எடுத்துக்கொண்டு தாலாட்டு பாடினார்கள். அல்ஹம்துலில்லாஹில்லதி ஆத்தானி ஹாதல் குலாம தய்யிபல் அர்தானி அப்படின்னு சொல்லிட்டு அந்தல்லதி சும்மீத ஃபில் குர்ஆனி அஹ்மத மக்தூபன் அலல் ஜினானி என்று வருகிறது. என்ன அர்த்தம்? அந்தல்லதி சும்மீத ஃபில் குர்ஆனி அஹ்மத், தாங்கள் தான் குர்ஆனில் அஹ்மது என்று சொல்லப்பட்டவர்கள், தாங்கள் தான் சொர்க்கங்களில் அஹ்மது என்ற பெயரை எழுதப்பட்டவர்கள் என்று மௌலிதில் வருகிறது. இது சரியாகுமா அப்படின்னு கேட்கிறாரு. கையில வச்சு தாலாட்டு பாடுறாரு. என்னண்டு, அன்தல்லதி சும்மீத ஃபில் குர்ஆனி, உன் பேர் தான்பா குர்ஆன்லயும் எழுதப்பட்டிருக்குது அஹ்மத் என்று. உன் பேர் தான் குர்ஆன்லயும் அஹ்மத் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மக்தூபன் அலல் ஜினானி, சொர்க்கத்திலேயும் உன் பேர் தான் எழுதப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்றாரு. குர்ஆன் எப்ப இறங்கிச்சிங்க? என்ன பிரச்சனை? குர்ஆன்னா நமக்கு தெரியும், நம்முடைய வேதம். இந்த வேதம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தையாக இருக்கும்போது இருந்ததா? குழந்தையாக இருக்கும்போது அந்த வேதம் இறக்கப்பட்டதா? கிடையாது. அப்படி இருக்கும்போது குர்ஆனில் அஹ்மது என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னா அது பெரிய பொய், அது தப்பு. அதனால இந்த மௌலிது சரியல்ல அப்படின்னு கருத்தை முன்வைக்கிறார். அன்பான சகோதரர்களே, நாம் இங்கே சரியாக விளங்க வேண்டும். குர்ஆன் என்பது நம்முடைய வேதத்தின் பெயர். இந்த பெயர் எப்போது உருவானது? இந்த பெயர் எப்போது கொடுக்கப்பட்டது? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 வயது ஆனதற்கு பிறகு அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்றதான வேதத்திற்கு குர்ஆன் என்று பெயர். ஆனா இந்த குர்ஆன் என்ற வார்த்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆன் இறக்கப்படுவதற்கு முன்னாலேயே அரபி மொழியில இருக்கிற வார்த்தை. அரபி மொழியில் முன்னாடியே இருக்கிற வார்த்தைக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தையாக இருக்கும்போ என்ன அர்த்தம்? அவங்க குழந்தையாக இருக்கிற கட்டத்தில் இந்த குர்ஆன் என்ற அரபி வார்த்தைக்கு அன்று எந்த அர்த்தம் விளங்கப்பட்டது? அதுதான் இந்த பைத்தில் நாம கொடுக்கணும். அன்னைக்கு குர்ஆன் கிடையாது. அதனால இந்த பைத்தில் இருக்கக்கூடிய குர்ஆனுக்கு நாம விளங்கக்கூடிய குர்ஆன் என்ற அர்த்தம் கொடுக்க கூடாது. உதாரணம் சொல்றதாக இருந்தா, மவுஸ்னா நமக்கு தெரியும், எலி. இங்கிலீஷ்ல மவுஸ்னா எலி. ஆனா அது இன்னைக்கு கம்ப்யூட்டரில் ஒரு அந்த நகர்த்தக்கூடியதான கருவிக்கு பேராக போட்டிருக்காங்க. அப்போ முதல் அர்த்தம் எலி, இப்போதுள்ள அர்த்தம் நகர்த்தி. வீட்டில் வச்சு தாய் பிள்ளை மகன்கிட்ட சொல்றாங்க, அப்பா இந்த கிச்சன்ல மவுஸ் ஓடுற மாதிரி சத்தம் கேட்குது, போய் பாரு. அவர் மகன் பதில் சொல்றாரு, எப்படியாமா கிச்சன்ல மவுஸ் வரும்? மவுஸ் தான் ஏன் டேபிள்ல கம்ப்யூட்டர் பக்கத்துல எல்லாம் இருக்குது என்று சொன்னா இதுக்கு என்ன விளக்கம் சொல்றது? அப்ப கிச்சனோடு சம்பந்தப்பட்டு பார்க்கும்போது மவுஸுக்கு அர்த்தம் எலி. இதே மாதிரி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு குர்ஆன் கொடுக்கப்படுவதற்கு முன்னாடி
இந்த குர்ஆன் என்ற வார்த்தைக்கு அரபி மொழியில் என்ன அர்த்தம்னு கேட்டா ஓதப்படும் வேதம்னு அர்த்தம். அன்னைக்கு ஓதப்படும் வேதம் என்ன? இஞ்சில் இருந்தது, தௌராத் இருந்தது. அந்த வேதங்களில் நாயகத்தை பற்றி அஹ்மது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க. இது மௌலிதில் மட்டும் வருகின்றதான ஒரு சம்பவம் அல்ல, இஸ்லாத்தின் வரலாற்றாசிரியர்களால் அங்கீகரிக்கப்பட்டதான ஒரு உண்மை சம்பவம். இஸ்லாமிய வரலாற்றின் தந்தை என்று போற்றப்படுகின்ற இமாம் முஹம்மது இப்னு இஸ்ஹாக் அவர்கள் சொன்னதாக இமாம் இப்னு கசீர் அல் பிதாயத்து வன் நிகாயாவின் 1வது பாகம் 269வது பக்கத்தில் சொல்கிறார்கள், ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிரசவித்த போது அவர்களை அந்த குழந்தையை அப்துல் முத்தலிபிடம் கொடுக்கிறார்கள். அப்துல் முத்தலிபிடம் கொடுத்து அவர்கள் கர்ப்பமாக இருக்கின்ற சூழ்நிலையில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கின்றதான சந்தர்ப்பத்தில் நிகழ்ந்த எல்லா அற்புதங்களையும் அவர்களிடம் சொல்லிய போது அவர்கள் அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு காபாவுக்கு அருகிலே சென்று இந்த பாடலை பாடுகிறார்கள். இந்த பாடலில் அல் பிதாயத்து வன் நிகாயாவின் வாசகங்களில் அந்தல்லதி சும்மீத ஃபில் குர்ஆனி என்ற வரிக்கு பிறகு இன்னொரு வரி இருக்கிறது. அது மௌலிதில் இல்லை. அது என்ன வரி? அந்தல்லதி சும்மீத ஃபில் குர்ஆனி ஃபீ குதுபின் சாபிதத்தில் மசானி. அந்த தாங்கள் அல்லதி சும்மீத ஃபில் குர்ஆனி ஓதப்படும் வேதத்தில் பெயர் சொல்லப்பட்டவர்கள். அந்த ஃபில் குர்ஆன் என்பதற்கு விளக்கமாகத்தான் அடுத்த வாசகம் வருகிறது, ஃபீ குதுபின் சாபிதத்தில் மசானி. திரும்ப திரும்ப ஓதப்படுகின்றதான வசனங்கள் இருக்கின்றதான வேதங்களில் என்ற அர்த்தம். ஃபில் குர்ஆனி என்பதற்குரிய விளக்கமாக ஃபீ குதுபின் சாபிதத்தில் மசானி, திரும்ப திரும்ப ஓதப்படுகின்றதான வசனங்கள் இருக்கின்றதான வேதங்களில் அஹ்மத் அஹ்மது என்று தாங்கள் பெயர் சொல்லப்பட்டிருக்கிறீர்கள். அதுதாங்க அவங்க ரொம்ப அறிவாளி. அவங்க என்ன சொல்றாங்க? நம்முடைய குர்ஆனாக இருந்தா நம்முடைய குர்ஆன நாயகத்தை பற்றி அஹ்மதுன்னு சொல்லப்படல, முஹம்மது ரசூலுல்லாஹி மகான முஹம்மது நபா அஹதின் மின் ரிஜாலிக்கும். நம்முடைய குர்ஆனில் நாயகத்தை பற்றி முஹம்மது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா இஞ்சில் வேதத்தை எடுத்துக்கொண்டால் அந்த வேதத்தில் நாயகத்துடைய பெயர் அஹ்மத். குர்ஆனிலேயே அல்லாஹு தஆலா சூரத்து ஸஃபில் சொல்லும்போது முபஷ்ஷிரம் பி ரசூலின் யஅதி மின் பாதி இஸ்முஹு அஹ்மத், ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாக சொல்கிறான், எனக்கு பிறகு ஒரு ரசூல் வருவார்கள், அவர்களின் பெயர் அஹ்மத். இது இஞ்சில் வேதத்தில் இருக்கின்றதான காரியம். அப்போ இவங்க சொன்னதுல எந்த விதமான தவறும் கிடையாது. இஞ்சில் வேதத்தில் அதற்கு முந்தையதான வேதங்களில் நாயகத்தை பற்றி அஹ்மது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது தாங்கள் தான் எப்படி தெரியும்? இதோ அற்புதங்கள் நிகழ்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடையாளங்களாக முந்தைய வேதங்களில் சொல்லப்பட்டதான அற்புதங்கள் எல்லாம் இங்கே நிகழ்ந்து விட்டது. இது என்ன சந்தேகம்? அப்போ சொர்க்கங்களில் எழுதப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னா அந்த வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கும். அந்த வேதங்களில் சொர்க்கங்களில் நாயகத்துடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது என்ற வாசகம் இல்லை அப்படின்னு நீங்க நிரூபிச்சாதான் இது தப்புன்னு வரும். இஞ்சிலை முழுமையாக படித்தீர்களா? தௌராத்தை முழுமையாக படித்தீர்களா? அதனால சொர்க்கத்தில் நாயகத்தின் பெயர் எழுதப்பட்டிருக்கிறது என்று அப்துல் முத்தலிப் சொல்றதில்லையோ. குர்ஆன் அதாவது முந்தைய வேதங்களில் அஹ்மது என்று சொல்லப்பட்டவர்கள் தாங்கள் தான் என்று சொன்னதிலோ எந்த தவறும் கிடையாது. இது இஸ்லாமிய வரலாற்றாசிரியர்களால் அங்கீகரிக்கப்பட்டதான ஒரு உண்மை சம்பவம். இதை இது போன்றதான யூகங்களை வைத்து சந்தேகங்களை வைத்து மறுப்பது ஒருபோதும் சரியல்ல. இது நாயகத்துடைய மகத்துவத்தை குறைக்கின்றதான முயற்சி. இது யூதர்களின் கலாச்சாரம். அப்புறம் என்ன கேட்கிறார்னா, சொர்க்கங்களில் தாங்களின் பெயர் எழுதப்பட்டிருக்கிறது அப்துல் முத்தலிப் அவர்கள் சொன்னப்போ சொல்றாரு, அப்துல் முத்தலிப் காஃபிரா மௌத்தா போனாரு, சொர்க்கத்தின் வாடையை கூட நுகர முடியாதவர். சொர்க்கத்திலே வாடையை கூட நுகர முடியாத அப்துல் முத்தலிப் காஃபிரா மௌத்தா போனாரு. எவ்வளவு பெரிய பொய்! என்ன ஆதாரத்தின் அடிப்படையில் சொன்னீர்கள் அப்துல் முத்தலிப் காஃபிரா மௌத்தா போனாருனோம், சொர்க்கத்தின் வாடையை நுகர முடியாதவர்னோம்? எந்த ஆதாரத்தை அடிப்படையாக வைத்து சொன்னீர்கள்? என்ன ஆதாரம்? சொர்க்கத்தின் வாடையை நுகராதவர்கள் என்று உங்களுக்கு எப்படி தெரியும்?
காஃபிராக மௌத்தா போனார்கள் என்று எதை வைத்து சொல்கிறீர்கள்? அது ஒருபோதும் சரியல்ல சகோதரர்களே. இஸ்லாத்தின் அடிப்படையை தெரியாதவர்கள் பேசுகின்றதான பேச்சு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? புஇஸ்து மின் கைரி குரூனி பனி ஆதம் கர்னம் ஃபகர்னன் ஹத்தா புஇஸ்து மினல் கர்னில் லதி குந்து ஃபீஹ். நான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்தானங்களில் சிறந்த குடும்பங்கள் வழியாக என்னுடைய உயிரணு பரிமாற்றம் செய்யப்பட்டு கொண்டே வருகிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறாங்கன்னு சொன்னா அவங்களுடைய தந்தையின் முதுகில் இருப்பாங்க, அதுக்கு முன்னாடி பாட்டனாருடைய முதுகில் இருப்பாங்க. அப்படி யாருடைய முதுகுகளின் வழியாகவெல்லாம் நாயகத்துடைய உயிரணு பரிமாற்றம் செய்யப்பட்டு வருகிறதோ அவங்க எல்லாம் சிறந்தவர்கள். ஹைரு குரூனி பனி ஆதம், சிறந்த குடும்பங்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நாயகத்துடைய தந்தை அப்துல்லாஹ் அவர்களுடைய தந்தை அப்துல் முத்தலிப், இவர்களெல்லாம் நாயகத்துடைய உயிரணுவை முதுகுகளில் சுமந்தவர்கள். இவங்க எல்லாம் சிறந்தவர்கள் என்று சொன்னால் ஒரு முஸ்லிம் அல்லாத நபரை பற்றி, ஒரு காஃபிரான நபரை பற்றி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சிறந்தவர் ஹைர் என்று சொல்வார்கள். எனவேதான் இஸ்லாத்தின் இமாம்கள் அழுத்தம் திருத்தமாக சொன்னார்கள், நாயகத்துடைய பரம்பரை, நாயகத்துடைய குடும்ப பரம்பரை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரை செல்லுகின்ற அளவுக்கு அவர்கள் மூதாதையர்கள் அனைவருமே முஸ்லிம்கள் என்று சொன்னார்கள். இரண்டாவது, இது புகாரியின் 3557வது ஹதீஸ். இன்னொரு ஆதாரம் என்னன்னு சொன்னா, குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வமா குன்னா முஅذிபீன ஹத்தா நபஅஸ ரசூலா, நாம் ஒரு ரசூலை அனுப்பும் வரை யாரையும் தண்டிக்க மாட்டோம். நாம் தண்டிக்க மாட்டோம்னு சொன்னா நரகத்திற்கு அவகாசிகள் ஆக மாட்டார்கள். நரகத்திற்கு அவகாசிகள் ஆக மாட்டார்கள்னு சொன்னா அவங்க எல்லாம் முஸ்லிமாகவே கருதப்படுகிறார்கள். ரசூலை அனுப்பும் வரை யாரையும் தண்டிக்க மாட்டோம்னு சொன்னா அவர்கள் எல்லாம் முஸ்லிம்களாகவே கருதப்படுகிறார்கள், சொர்க்கவாசிகள் என்று வரும்போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு வயதிலேயே அப்துல் முத்தலிப் என்ற பாட்டனார் வஃபாத் ஆகி விடுகிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 வயதில் ரசூலாக்கப்படுகிறார்கள். அப்படின்னா ரசூலாக்கப்படுவதற்கு முன்னாடியே வஃபாத் ஆகி விட்டதான அப்துல் முத்தலிபை நாம் தண்டிக்க மாட்டோம் என்பது இந்த வசனத்தின் அர்த்தத்தின் அகலத்தில் உட்பட்ட ஒரு காரியம். அப்படி இருக்கும்போது எப்படி காஃபிரா மௌத்தா போனாரு, சொர்க்கத்தின் வாழையேறி வராதவர் எப்படி சொல்ல முடியும்? அப்துல் முத்தலிப் அவர்கள் அல்லாஹு தாலாவின் மீது மிகவும் உறுதியான நம்பிக்கை கொண்டவர்கள். அப்ரஹா என்று சொல்லக்கூடியவன் காபாவை இடிக்க வருகின்றதான சம்பவம் நமக்கெல்லாம் தெரியும். அந்த அப்ரஹா இடிக்க வந்தபோது அந்த மக்காவின் ஆட்சியாளராக இருக்கின்ற அப்துல் முத்தலிப் அவர்களுடைய ஒட்டகங்களை கைப்பற்றினான். அந்த ஒட்டகங்களை வாங்குவதற்காக அப்ரஹாவுடைய அந்த இடத்திற்கு அப்துல் முத்தலிப் அவர்கள் சென்றபோது அவர்களுடைய அந்த கம்பீரத்தை பார்த்து சிம்மாசனத்தில் இருந்து எழுந்து விட்டான். இருக்காதா அந்த கம்பீரம்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதமான உயிரணுவை முதுகில் சுமந்து கொண்டிருப்பதன் காரணமாக நாயகத்துடைய கம்பீரத்தின் பிரதிபலிப்பு நிச்சயமாக அவர்களுடைய முகத்தில் வெளிப்பட்ட போது அப்ரஹா எழுந்து விட்டான். எழுந்து இவர்களோடு சேர்ந்து தரையில் உட்கார்ந்தான். உங்களுடைய வேண்டுகோள் என்ன அப்படின்னு கேட்டான். என்னுடைய ஒட்டகங்களை தர வேண்டும் என்று சொன்னபோது என்ன பெரிய ஆச்சரியமா இருக்குது? உங்களுடைய தீன், உங்களுடைய முன்னோர்களுடைய தீனின் முக்கியமான அடையாள சின்னமாக இருக்கின்ற காபாவை இடிக்க வந்திருக்க, அதை பற்றி நீங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க, உங்களுடைய ஒட்டகத்தை கேட்கிறீர்கள் என்று கேட்டப்போ அவங்க சொன்ன பதில், இன்னி ரப்புல் இபில், நான் ஒட்டகத்தின் உரிமையாளர். இந்த காபாவுக்கு ஒரு ரப்பு உண்டு, அவன் அந்த காபாவை காப்பாற்றுவான் அப்படின்னு அடிச்சு சொன்னாங்க. அல் பிதாயத்து வன் நிகாயாவின் பாகம் 1 பக்கம் 175 வருகிறது. சகோதரர்களே, அவர்கள் ஒரு ஏகத்துவவாதி, ஒரு சரியான முவஹித், அவர்களை காஃபிர் என்று சொல்வதற்கு, அவர்கள் முஸ்லிம் அல்ல என்று சொல்வதற்கு, சொர்க்கத்தின் வாடையை நுகராதவர்கள் என்று சொல்வதற்கு குர்ஆனோ ஹதீஸோ நபியோ ரசூலோ ஆதரவாக இல்லை என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் என்ன பேசுறாருன்னா, மௌலிதில் வருகின்றதான மற்றொரு தவறான கருத்து என்று அவர் ஒன்றை முன்வைக்கிறார். குத்துபியத், அந்த குத்துபியத்தில் வருது, வமன் யுனாதிஸ்மி அல்ஃபம் பிஹல்வதிஹி
கௌசுல் ஆலம் அஷேக் முஹியுத்தீன் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதாக குத்துபியாவில் பார்க்கிறோம். யாராவது என்னுடைய பெயரை 1000 தடவை தனிமையில் அழைத்தால், உறுதியோடு நம்பிக்கையோடு அழைத்தால், அஜப்துஹு முஸ்ரிஅன், நான் விரைவாக அவனுக்கு பதிலளிப்பேன் வருது. அவர் கேட்கிறாரு, அஜப்துஹு, நான் பதிலளிப்பேன். இந்த வார்த்தை சரியா இருக்குதான்னு மட்டும் ஹஸ்ரத் மார்க்கிட்ட கேளுங்க. அது என்ன, இது இருக்குதான்னு மட்டும் கேட்கிறது, இதுக்கு என்ன விளக்கம், இதற்கு மார்க்கத்தின் விளக்கம் என்ன, இதுக்கு ஆதாரம் இருக்கு, அதையும் சேர்த்து கேட்க சொல்ல வேண்டியதானே. அப்ப வெளிப்படும் குட்டு. அன்பான சகோதரர்களே, அப்புறம் சொல்றாரு, கௌசுல் ஆலம் எவ்வளவு தங்கமான சீதேவி, அல்லாஹ் கிட்டையே கேளுங்கன்னு சொன்னாங்க. அவங்களுடைய குன்யத்து தாலிபீன், ஃபத்ஹுர் ரப்பானி போன்ற கிதாபுகள் எல்லாம் சஹாபாக்களின் கால் மண்ணுக்கு சமமாக மாட்டேன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கிற அவங்க என்னிடம் உதவி தேடுங்கள்னு சொல்வாங்களா அப்படின்னு கேட்கிறேன். மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எவ்வளோ தங்கமான சீதேவியாம நல்லடியாருங்க, உன்னதமான நல்லடியார் அவங்க, அல்லாஹ்வோட உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவங்க. மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எந்த அளவுக்கு சொன்னாங்கண்டா, அல்லாஹ்ட்டையே கேளுங்க, அல்லாஹ்ட்டையே கேளுங்கன்னு சொல்லிட்டு சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் புறப்படுவதற்கு அவங்க கையால் எழுதின கிதாபு உன்யத்து தாலிபீன். உன்யத்து தாலிபீன் மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அவங்களே எழுதின சொந்த கிதாபு. ஃபத்ஹுர் ரப்பானி அவங்க எழுதின கிதாபு. இதெல்லாம் சொல்றாங்க, சஹாபாக்கள் ஏறி அல்லாஹ்வுடைய பாதையில் போகும்பொழுது அவர்கள் ஒட்டகத்துடைய காலடியிலிருந்து கிளம்பின தூசி, அந்த தூசி கூட நான் சமமாக மாட்டேன் அப்படின்னாங்க. சகோதரரே, வலிமார்களிடம், நபிமார்களிடம் அவர்களுடைய வஃபாத்திற்கு பிறகு உதவி தேடலாம் என்பதற்கான சில ஆதாரங்கள் இந்த நம்முடைய சொற்பொழிவின் கொஞ்சம் முன்பகுதியில் சொன்னோம். மரணத்திற்கு பின் மகான்கள் என்று நம்முடைய ஒரு சீடியில் நாம் விளக்கமாக பேசியிருக்கிறோம். அதனால் உதவி தேடலாம் என்பதற்குரிய ஆதாரங்களை இப்போது சொல்லவில்லை. நாம் என்ன சொல்கிறோம், கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு இப்படி சொல்வாங்களான்னு கேட்கிறார்ல, சொல்லி இருக்கிறார்கள். அவர்களால் எழுதப்பட்டதான கிதாபுகளாக இவர் சொன்னார் குன்யத்து தாலிபீன், ஃபத்ஹுர் ரப்பானி என்று சொன்னார்ல, இன்னொரு கிதாப் இருக்கிறது ஃபுத்தூஹுல் கைப். ஃபுத்தூஹுல் கைபின் 212வது பக்கத்தில் சொல்கிறார்கள், வஃபில் பஹ்ரி லவ் நாதா பி இஸ்மி யஹுதுஹு அஜப்து வ இன்னி லில் முனாஜீன சாமிஉ வ கல்ஃபா மஆலி காஃப் لو يستغيث بي مغاث فإني ثم للضر دافع. கடலில், வஃபில் பஹ்ரி கடலில், லவ் நாதா பிஸ்மி என்னுடைய பெயரை அழைத்தால், ஹுத்துஹு கடலின் மீன் அழைத்தால், அஜப்து அவங்களுடைய வார்த்தை நான் பதிலளிப்பேன். வ இன்னி லில் முனாஜீன சாமிஉ என்னிடம் உரையாடக்கூடியவர்களை நான் கேட்கக்கூடியவன். வ கல்ஃபா மஆலி காஃப் காஃப் மலைக்கு பின்னால் நின்றோம். லவ் யஸ்தகீசு பி முகாசின் ஒரு உதவி தேடக்கூடிய என்னோட உதவி தேடினால், ஃப இன்னி தம்ம லில்லுர்ரி தாஃபிஉ அவனுடைய சிரமத்தை அகற்றக்கூடியவன் நான் சொல்லியிருக்காங்க. அல்லாஹு தாலா கிட்ட கேட்க சொன்னாங்க. அதில் யாருக்கும் எந்த மறுப்பு கிடையாது. தொழுகையில் அல்லாஹு தாலாவிடம் கேட்கிறோம், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். தொழுகைக்கு பிறகு அல்லாஹு தாலாவிடம் கேட்கிறோம், ஒவ்வொரு துஆக்களிலும் கேட்கிறோம். இதிலெல்லாம் யாருக்கு எந்த தர்க்கமும் கிடையாது. வஹாபிகளை விடவும் ஷம்சுத்தீன் காசிமியை விடவும் அதிகமாக அல்லாஹு தாலாவிடம் துஆ செய்யக்கூடியவர்கள் சுன்னத் ஜமாத்தை சார்ந்தவர்கள். ஆனா ஒரு மருத்துவரிடம் உதவி கேட்பதை போன்று, ஒரு போலீஸ் ஆபீசரிடம் உதவி கேட்பதை போன்று, ஒரு அரசியல் அதிகார உதவி கேட்பதை போன்று வலிமார்களிடமும் உதவி கேட்கிறோம். அவர்களால் உதவ முடியும் என்ற அடிப்படையில் உதவி கேட்கிறோம். நான் உதவுவேன் என்று இங்கே கௌசுல் ஆலம் சொல்லியும் இருக்கிறார்கள் சகோதரர்களே. எனவே இந்த மாதிரி கௌசுல் ஆலம் அவர்கள் மீதான இட்டுக்கட்டல், அவங்க இது மாதிரி பேசல என்று சொல்வதெல்லாம் தவறு. ஃபுத்தூஹுல் கைபின் 212வது பக்கத்தில் இந்த வாசகம் இருக்கிறதா என்று பாருங்கள். அப்புறம் பேசுறாரு, மௌலிதில் வருகிறது, அந்த நபியை பற்றி சொல்றாங்க, அந்த ஷம்சுன் ஓகே அவர் சொல்றாரு, ஓகே அந்த பதுருன் ஓகே அப்படின்னா அடுத்த வாசகமான அந்த நூறும் ஃபௌக நூரி டபுள் ஓகேன்னு சொல்லணும்.